அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்டென்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் 2 திரைப்படத்துடைய பாடல்கள் வந்து வெளியாயிருக்கு. ஜூன் 1ஆம் தேதி ஆடியோ லான்ச் நடத்துறாங்க. அதை தொடர்ந்து அப்படியே பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆகிய சில ஸ்பாட்டிஃபை அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 பாடல்கள் வந்து வெளியானுச்சு. அதுக்கப்புறம் வந்து யூடியூப் அஃபிஷியல் ஹேண்டில்லே பாத்தீங்க அப்படின்னா அனிருத் ரவிச்சந்தர் அவருடைய அஃபிஷியல் ஹேண்டில்லே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி பாடல்கள் வெளியானுச்சு. அதுக்கப்புறம் அது வந்து சோனி மியூசிக் சவுத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜக் பாக்ஸ் வடிவத்தில் பாடல்களை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 22 நிமிஷம் 31 நொடி கிட்ட இடம்பெற்றிருந்துச்சு இந்த பாடல்கள் எல்லாமே. 6 பாடல்கள் மொத்தம் சேர்த்து. அந்த 6 பாடல்கள்னா 5 பாடல்கள் ஒரு தீம் மியூசிக். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பாரா அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பேசியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் 2 திரைப்படத்துடைய ஒரு முதல் முன்னோட்டம்னு வச்சுக்கணும், ஒரு சின்ன முன்னோட்டம் தான். அதில் இடம்பெற்ற கம்பேக் இந்தியன் பாடல்கள் பற்றி, அந்த பாடல் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ 2 பாடல் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசி வச்சுருக்கோம். பார்க்காதவங்க வந்து பாருங்கள். நான் என்னுடைய அதோடைய லிங்க் வந்து நான் வந்து கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணால் கூட அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மீதம் இருக்கிற அந்த 3 பாடல்கள் ஒரு தீம் மியூசிக். 2 பாட்டை பற்றி நம்ம பேசிட்டோம். 6ல் 2 பேசியிருக்கோம். ஸோ மீதம் இருக்கிற 3+1. ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும். ஓகே, அதில் முதல்ல இடம்பெற பாடல் கேலண்டர் சாங். ஓகேங்களா? இந்த கேலண்டர் சாங் பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூவி அப்படிங்கிற ஒரு சிங்கர் அண்ட் ஐஸ்வர்யா சுரேஷ். ஓகேங்களா? ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லை, ஐஸ்வர்யா சுரேஷ். இவங்க 2 பேரும் பாடியிருக்காங்க. அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. இந்த பாடலுடைய அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு மேலை நாட்டு மொழியில் ஆரம்பிக்கிற மாதிரி, ஒரு ஏதோ ஒரு ரேடியோவில் வந்து ஒரு மொழி ஏதோ நம்ம, அதாவது இந்த சவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் கிடையாது, ஏதோ ஒரு ஒரு எப்படின்னா ஒரு மேலை நாட்டில் இருக்கிற ஒரு ரெட்ரோ சாங் கேட்குற ஃபீலில் ஆரம்பித்து ஒரு பாடலாக வெளியாகும். ஓகேங்களா? அது ஒரு பாடலோட அமைப்பே, அந்த ட்ராக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ரெட்ரோனா நம்ம தமிழ் ரெட்ரோ கிடையாது, வேற ஒரு அந்த எந்த மொழியை சார்ந்து வருதோ அது அந்த படத்தோட ஒட்டி வர மாதிரியான ஒரு பாடலாக தான் இந்த கேலண்டர் சாங் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த பாடல் எங்கே பிளேஸ் பண்ணப்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காட்சி வருதுல, ஃபஸ்ட்டு சீன். அந்த ஃபஸ்ட்டு சீனை தொடர்ந்து அந்த டைட்டிலேருந்து ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ரிவீல் பண்ணி அந்த இதில் போகும்பொழுது ஒரு சின்ன பிட்லேருந்து இந்த பாடல் வந்து இடம்பெற வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் இது. அது நான் சொல்கிறது இன்னும் முழுசாக படமும் பார்க்கல, ட்ரைலரும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆனால் இந்த பாடல் வெளியாகி நம்ம பார்க்கும்பொழுது இது வந்து படத்துக்கான பாடல், ப்ரமோஷனுக்கான பாடல் அல்ல அப்படிங்கிறதுக்காக இது வந்து இருக்குது. ஓகேங்களா? அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீலரூபம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ட்ராக் மாதிரி வருது. சித்தார்த் அவர்களுக்கும் ரங்கனா யார் பாது என்ன சிங்கது ரகுல் பிரீத்தி சிங். ஓகேங்களா? ரகுல் பிரீத்தி சிங் அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லவ் ட்ராக் வருது. அந்த லவ் ட்ராக்கு வர்ற பாடலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மூத்திங்காக ஒரு சாங். ஓகேங்களா? நல்ல ஒரு லவ் ட்ராக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிருத் அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த பாடல் யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிங்கர் தான். இது வந்து நமக்கு பரிச்சயம் இல்லாத சிங்கராக தான் இது பண்ணுவார். அபய் வி மற்றும் ஸ்ருதி சமுருத்தலா. ஓகேங்களா? அந்த பாரா பாடலில் பாடின ஃபீமேல் லீடு சிங்கர் தான் இந்த படத்தில் இந்த இடத்துல பாடியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் கொஞ்சம் வாய்ஸ் வேரியேஷன் நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு செமையான லவ் ட்ராக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காப்புல அனிருத். ஓகேங்களா? அது எதுலேருந்து சுட்டார், எங்கேருந்து சுட்டாருலாம் கேட்காதீங்க. அனிருத் வந்து சரி கேட்க வச்சு நம்மளை வந்து ரசிக்க வச்சுட்டார். ஓகேங்களா? அதனால வந்து காப்பி கேட் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அது ஷார்ட்ஸ் வீடியோ கூட இருக்குது. ஸோ இந்த இடத்துல காப்பி கேட்டை பற்றிலாம் நான் பேசவே போகிறதில்ல. ஓகேங்களா? பாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கதரல்ஸ். இது கதரல்ஸுங்கிறது வந்து பாடல் மட்டும் கிடையாது, அந்த பாட்டை கேட்குற நமக்குமே அது பெரிய கதரல்ஸாக இருக்குது. இப்போ 2024ஆம் ஆண்டில் உள்ள எலெக்ஷனுக்கு ஒரு மீம் பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருச்சு. இது இந்தியன் தாத்தாக்காக பாடப்பட்ட பாடல் அல்ல, PM மோடி அவர்களுக்காக பாடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன் இந்த எலெக்ஷனில் வந்து இப்போ கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பேசி வச்சிருக்கோம். அது முந்தின வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசி வச்சிருக்கோம். சரி, அது முந்தின வீடியோலேயே நம்ம பேசி வச்சிட்டோம். ஓகேங்களா? அதை நான் கொஞ்சம் ஏர்லியராக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. கார்ட்ஸில் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம பாடலை பற்றி பேசுவோம். அதுலேயே நம்ம எல்லாத்தையும் பேசி வச்சுட்டோம். ஓகேங்களா? இதில் பாடலை பற்றி பேசுவோம். கதரோட போகிறாரு, சதரோட போகிறாருன்ட்டு இந்தியன் அப்படிங்கிற ஒரு லெகசி, அந்த இந்தியன் மூவியில் இருக்கிற அந்த சேனாதிபதிங்கிற கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஒரு லெகசியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். 28 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அந்த லெகசி மாறாமல் இருக்கே அப்படின்னு பார்த்தா இவங்க மொத்தமாக மாற்றி அமைச்சிட்டானுங்க 28 வருஷத்துக்கு அப்புறம். ராயபுரத்தில் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் பாடுற மாதிரி பாடி வச்சிருக்காங்க. ஸ்ட்ரீட் சாங்கு, இந்த ஏரியா சாங்கில் இருக்குல்ல, அந்த மாதிரி கானா சாங்காக அதை வந்து கொண்டு போன விதம் வந்து ஏற்புடையதாக இல்லை. ஆனால் மீம் டெம்ப்ளேட்டாக இது யூஸ் பண்ணும்பொழுது பயங்கர மாசாக இருக்குது. அது அனிருத்தினாலே லோக்கல் வெர்ஷன்லாம் பயங்கரமாக பாடுவார். உதாரணத்துக்கு ஆளுமா டோலுமா,
அப்புறம் வந்து டமாலி டுமைலு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎலுக்கு ஒரு சாங் வந்துச்சுல, டபு குட்னா அது குட்னா இது குட்னான்னு அந்த மாதிரி லோக்கல் வெர்ஷனாலே நம்மளால் அச்சிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல தாத்தா வராரே, செதற விட போகிறாரே, கதற விட போகிறாரே, அலற விட போகிறாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுறாரு. அது என்னடாண்டா எனக்கெல்லாம் பாட்டு கேட்டு வைப் பண்ணுறதா இல்லை இந்தியன் 2ல இந்த பாட்டா? இந்தியன்கிறது எவ்வளோ பெரிய லெகசி உள்ள படம், அந்த லெகசி ஏன் இப்படி உடச்சிட்டாரு? அது ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சு ஏஆர் ரஹ்மானே இல்லை நான் வந்து அனிருத்தை நம்பி கொடுக்குறேன்ட்டு சங்கர் சாருக்கே நீ வந்து இப்படி போட்டியே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா தலைவர் சங்கர் சார் படம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. அவரோட படத்தில் இருக்க ஸ்டூடியோ டைப் எப்படின்னா பிராமண வாழ் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேந்திரமாக தான் இருப்பாள். அவள்லாம் பார்த்திங்கன்னா படித்தவளாக தான் இருப்பாள், நாகரிகமாக இருப்பாள், ஒழுக்கமானவளாக இருப்பாள், எல்லாமாவும் இருப்பாள். ஆனால் நான் பிராமணம் அல்லாதவர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்திங்க அப்படின்னா சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அலட்சியமோடு தான் இருப்பாள். அவள்லாம் வந்து கொஞ்சம் அலட்சியத்தோடு தான் இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவள்லாம் வந்து தப்பு செய்யக்கூடிய அவளாக இருப்பாள். இது வந்து சங்கர் பிரசாத் படத்துடைய காலகாலமான ஸ்கிரிப்ட். நீங்கள் அந்நியன் படம்னு ஒன்று பார்த்தீங்களா அப்படின்னா அன்னோனியமாக இதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்நியன் படத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். அந்நியன்கிற அந்த ஒரு படத்தில் மட்டுமே அது காட்சி அமைப்பு இல்லை, பல சங்கர் சார் திரைப்படம் ஜென்டில்மேன்லேருந்து எல்லா படத்துலையுமே அந்த ஸ்டூடியோ டைப்பை உள்ளே திணிச்சு வச்சுருப்பா. ஓகேங்களா? திணிச்சு வச்சுருப்பா, அவ்வளோதான். அதுலேருந்து சரி ஐயர் வாழை காட்டலைன்னா கூட பொறுக்கி பசங்க, இந்த இது கெட்டது செய்கிற பசங்க அப்படின்னு சொல்லி கருப்பாக இருக்கிறவனை தான் வந்து அந்த இடத்துல, அதுவும் இந்த ராயபுரம் சைடு இருக்கிற வட சென்னை சார்ந்து இருக்கிறவா அவளை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெட்டவங்களாக காட்டுறது. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கர் சார் படத்தில் வரும். ஆனால் இன்றைக்கி என்னடான்னா சங்கர் சார் அந்த பிராண்ட் அண்ட் ஃப்ரேம் எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. சினிமா வந்து இப்போ ஆர்ட் ஃபார்மு நிறைய பேருக்கு நிறைய புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அண்ட் வந்து அவருடைய ஆஸ்தானமான பிரம்மாண்டத்தையே இப்போ எல்லாம் அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 3வது படத்துலேயே 2வது படத்துலேயே அந்த பிரம்மாண்டத்தை காமிச்சு அவரே ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடறானுங்க. அப்படி இருக்கிறப்ப வேறு வழியில் அவரும் இந்த வழிக்கு தான் வந்து அவனுன்ட்டு இந்த பாடலை இது பண்ணிட்டார் போல். அதுவும் அனிருத் அவர்களை வச்சு இந்த பாடலை கொண்டு வந்த விதம் சான்ஸே இல்லை தலைவா, சான்ஸே இல்லை, வேறு லெவல். ஓகே, ஏன்னா சங்கர் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவருக்கு இதுதான் வேணும்னா இதுதான் வேணும்னு அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி தலைவன் வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு இன்டர்வியூவில் பிரபுதேவா கிட்டே அதை சொல்லியிருப்பாப்புல. அப்படி இருக்கிறப்ப எப்படி தான் அனிருத் அவர்கள் தலையில் மிளகா அரைச்சாருன்னு தெரில. ஓகேங்களா? 2வது இன்னொன்று, அடுத்து கம்பேக் இந்தியன் பாடல் பற்றி பேசியாச்சு, நீலரூபம் பற்றி ஓரளவுக்கு பேசியாச்சு, பாரா பாடல் பற்றி ஃபுல்லாகவே பேசியாச்சு. இப்போ அடுத்து சகா அப்படின்னு சொல்லி ஒரு தீம் மியூசிக். அனிருத் போட்ட தீம் மியூசிக்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த தீம் மியூசிக் ஏன்டா அந்த மனுஷன் போட்டாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. புரியலை, அது எனக்கு வைப் மெட்டீரியல் அமையலை. ஐ படத்தில் உள்ள தீம் மியூசிக்லேருந்து சிவாஜி தீம் மியூசிக்லாம் கேட்டாலே, சிவாஜி த பாஸ் திரைப்படத்தில் பிஜிஎம்லாம் கேட்டாலே அப்படியே சில்லரை செதற விடலாம். அந்த மாதிரி ஒரு ஐகானிக் பிஜிஎம்மை வந்து ஏஆர் ரஹ்மான் கொடுத்தாரு அந்த படத்துக்கு, அந்த இதுக்கு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. எந்திரனோட பிஜிஎம்லாம் 8 வருஷம் கழிச்சுமே 2.0 ப்ளேஸ் பண்ணும்பொழுது அப்படி இருந்துச்சு. ஸ்டில் அந்த கூஸ்பம் குறையாமல், அது அந்த 2.0 இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் வர்றது, அதுக்கப்புறம் சிட்டியோட என்ட்ரன்ஸுக்கு வர்றப்ப அதெல்லாம் அப்படி இருந்தது. இவர் வந்து தலைவன் வந்து ஏதோ எங்கேருந்தோ சுட்டு ஏதோ பழைய சங்கர் படத்துலேருந்து ஏதோ ஒன்று சுட்டு அதை அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து அதை அப்படியே ஜகான்னு சொல்லி ஒரு பேரில் கொண்டு வந்து, அது இந்தியன் தாத்தாவுக்கு உள்ள மியூசிக்கா இல்லை வில்லனுக்குள்ள மியூசிக்கானே தெரியலை. இதில் என்ன தான் பண்ணி வச்சுருக்கானுங்க, ஏது தான் பண்ணி வச்சுருக்கானுங்கிற கான்செப்ட் எனக்கு சுத்தமாக புரியலை. மொத்தத்தில் இந்த 6 ட்ராக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஒரு 50% தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மீதி 50% தான் அந்த படத்தோட பார்க்கும்போது மட்டும்தான் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஆனால் இந்தியன் 1 திரைப்பட பாடல்கள், அந்த ஏஆர் ரஹ்மானோட அந்த லெகசி, அந்த இந்தியன் சேனாதிபதி அப்படிங்கிற கேரக்டருக்கு நியாயம் சேர்த்ததே அந்த பாடல்களும் பின்னணி இசையும் தான். கரெக்டுங்களா? அது வந்து இந்த இந்தியன் 2 வந்து தவற விட்டுடுச்சோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே வந்துருச்சு. இது படத்தோட பார்க்கும்போது எப்படி இருக்கும், ஆனால் இது ஸ்டாண்ட் அலோன் வித் சீக்வல் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சேனாதிபதிங்கிறது ஒரு ஃபேன்சி கேரக்டராக தான் வரப்போகுது. அந்த சேனாதிபதிக்கு ஒரு தனி ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பர்ஸ்பெக்ஷனில் ஓடுது. ஓகேங்களா? இந்த இருக்கிற பாடல்கள் அமைப்பு, அந்த வரிகள், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி விசுவலைசேஷன்லாம் பண்ணி வச்சுருந்ததை வச்சு நான் சொல்கிறேன், அந்த இந்தியன் தாத்தாவோட இந்த இந்தியன் தாத்தாவை கனெக்ட் பண்ண போகிறதுல அந்த இந்தியன் தாத்தா வேற, இந்த இந்தியன் தாத்தா வேற அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் இந்த படமே நகரப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தினால இதை நான் ஒரு 50% தான் ஏற்றுப்பேன். மீதி 50% அந்த படத்தோட அந்த பாடல்கள், அந்த இசையமைப்பு, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, இதில் 10க்குன்னு இந்தியன் 3 வேறு இன்னொரு படம் வேறு வருது. ஸோ இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைப்பு கம்மி தான், விமர்சனம் நிறைய பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சங்கர் சார் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருங்கிற மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனால் தலைவன் ஆன் த ஃப்ளோவில் ஆன் த ஃபார்மில் எப்பயுமே இருப்பாருங்கிற நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், இந்த படம் ஒரு நல்ல ஒரு படமாக, கமர்ஷியலில் நல்ல படமாக அமைய போகுது. ஆனால்
வசூல் ரீதியாக இந்த படம் வந்து 1000 கோடி தொடர அளவுக்கு உள்ள படமா அமையுமா அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஆனால் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்க போகுது. நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக ஒரு சாலிடான இப்போ இருக்கிற 2K ஜென்ரேஷன் பசங்க மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அவனுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனில் பப்ஜி விளாட்றானுங்களா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் நான் ஏர்லி 2K கிட்ஸாக நான் இந்த படம் இந்தியன் 1ஐயும் பார்த்துருக்கேன், இப்போ இந்தியன் 2ஐயும் பார்க்க போகிறேன். 2 படமே நான் பார்க்கும்பொழுது இந்த இந்தியன் 2 எனக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். எனக்கு ப்ராமிஸாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ப்ராமிசிங்காக இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் படத்தை வந்து ஜூலை மாதம் பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். ஜூலை 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேக்ரவுண்ட் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.